ஹாய் குழந்தைகளா, எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? குழந்தைகளா, இன்னைக்கு மாளிகைபுரம் ஊருக்குள்ள யாரு வராங்க தெரியுமா? அதுதான் நம்ம மகாகாளி. அவங்க எப்படி வந்தாங்கன்னு பார்க்கலாமா? கோயம்புத்தூர் பக்கத்துல இருக்கிற வேடப்பட்டிங்கிற கிராமத்துல தசரா பண்டிகைனால எல்லாருமே ஜாலியா பேசிக்கிட்டு இருந்தாங்க. முருகா, இன்னைக்கு என்ன ஞாபகம் இருக்கா? இன்னைக்கு தசரா பண்டிகை கொண்டாடணும்னா சிலை வேணும். சிலை வச்சு பூஜை பண்ணாதானே அந்த மகாகாளி வருவாங்க. நம்ம கிட்ட தான் சிலையும் இல்ல, பூஜையும் பண்ண முடியாது. இப்ப என்ன பண்றது? குட்டி கருப்பு சாமி, நம்ம சிலை இருந்தாதான் பூஜை பண்ணணுங்கிறது அவசியம் இல்ல. நம்ம மனம் இறங்கி வேணும்னா அந்த காளி தேவியை நம்ம கண் முன்னாடி வந்து நிப்பாங்க. முருகா, இதெல்லாம் வேலைக்காகாது. எங்களுக்கெல்லாம் நம்பிக்கையே இல்ல. அகிலாண்ட மகாகாளி இப்ப எங்க ஊருக்கு நீங்க வரணும். முருகர் வேண்டி முடிச்சதுக்கு அப்புறமும் அந்த மகாகாளி வரல. என்ன முருகா, யாருமே காணோம். இதுதான் சொன்னோம், இதை நம்பாதீங்கன்னு. ஏ மகாகாளி, என்ன ஏமாத்தாத. நீ உண்மையான காளியா மட்டும் இருந்தீங்கன்னா எங்க வீட்டுக்கு முன்னாடி வந்து நின்னு. முருகர் கடைசியா கேட்டவனே அந்த மகாகாளியே வந்துட்டாங்க. மகாகாளி, நீங்க தானா? நீங்க வந்தது ரொம்ப சந்தோஷம். உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். உங்களை தலைவணங்கி ஏத்துக்கிறோம். மகாகாளி, நீங்க வரமாட்டீங்கன்னு நினைச்சு உங்களை தப்பா பேசிட்டாங்களா? மன்னிச்சிருங்க. என்ன காளி தேவி, நாங்க பாட்டு பேசிக்கிட்டே இருக்கோம், நீங்க எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்க. காளி தேவி, காளி தேவி, காளி தேவி, என்ன காளி தேவி எதுவுமே பேச மாட்டேங்கிறாங்க? முருகா, முருகா, இங்க பாருங்க, காளி தேவி எதுவுமே பேச மாட்டேங்கிறாங்க. ஆமா, காளி தேவி எதுவுமே பேச மாட்டேங்கிறாங்க. அகிலாண்டா காளி தேவி, உங்களுக்கு என்ன ஆச்சு? ஏன் எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்க? காளி தேவி வந்துட்டு நம்மகிட்ட ஒண்ணுமே பேச மாட்டேங்கிறாங்க. ஒண்ணுமே புரியல. கொஞ்ச நேரத்துல கடம்ப வந்து காலில் விழுந்து வணங்கினா. அகிலாண்டா காளி தேவி, ஏன் பேசவே மாட்டேங்கிறீங்க? தயவு செய்து பேசுங்க. உங்களோட ஆசீர்வாதம் எங்களுக்கு வேணும். பசங்களா, காளிதேவி கவனிச்சீங்களா? காளிதேவி கழுத்துல மாலையே இல்ல. கண்டிப்பா மாலையை போய் எட்டு வரணும். நான் போய் எட்டு வரேன். கடம்ப போய் ஊருக்குள்ள இருக்கிற கருப்புசாமி கோயில்ல மாலையை எட்டு வந்தான். அந்த மாலையை கொண்டுட்டு வந்து அப்படியே காளிதேவிக்கு போட்டு விட்டாங்க. அந்த மாலையை போட்டவனே காளிதேவி ரொம்ப அகோரமா ஆட ஆரம்பிச்சுட்டாங்க. ஆடி முடிச்சவனே அப்படியே டக்குன்னு கீழே விழுந்துட்டாங்க. அச்சோ, என்னது காளிதேவி புத்திர கீழே விழுந்துட்டாங்க. என்ன நடக்குது எனக்கு ஒண்ணும் புரியலையே. சீக்கிரமா துர்கா தேவி வர சொல்லுங்கப்பா. என்னது, அம்மா மகாகாளியா? என் கண்ணே என்னால் நம்ப முடியலையே. நீங்க ஏதோ புண்ணிய பண்ணிருக்கீங்க குழந்தைங்களா, அதனாலதான் உங்களை தேடி வந்திருக்காங்க. இவங்க அவ்வளவு சீக்கிரம் யாருனாலையும் பார்க்க முடியாது இவங்கள. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் கருப்பசாமியும் கருமாரியம்மனும் வந்து சேர்ந்தாங்க. அம்மா மகாகாளி, எங்க ஊரை தேடி வந்திருக்கீங்க. உங்களை நான் வணங்குறேன். ஆனா உங்களுக்கு ஏதோ ஆயிடுச்சா? ஒன்னும் கவலைப்படாதீங்க, அதை பாத்துக்கலாம். சிவபெருமானே வாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அந்த ஊர்ல சிவபெருமானும் வந்தாரு. இந்த மகாகாளிக்கு அஷ்டதீர அமாவாசை அன்னைக்கு மந்திர சாபம் பிடிச்சிருச்சு. இதுல இருந்து சாப விமோசனம் பெறணும்னா அந்த வேளாங்கி மலையில இருக்கிற ரத்தின குண்டத்துல காளிதேவியை கொண்டு போய் மேற்கு திசை பார்த்து வைக்கணும். அப்பதான் இதுல சாப விமோசனம் பெற முடியும். துர்கா தேவி, இது உங்க பொறுப்பு. நீங்க தான் கொண்டுட்டு போகணும். சரிங்க சிவபெருமானே, நான் இப்பவே எங்களை ரத்தின குண்டத்தை தூக்கிட்டு போறேன். துர்கா தேவி போய் அந்த மகாகாளியை தூக்கிட்டு காட்டுக்குள்ள போனாங்க. கருமாரியம்மனே, போற வழியில மகாகாளிக்கு ஏதாவது ஆபத்து நேரலாம், நீங்களும் கூட போங்க. சரிங்க சிவபெருமானே, நானும் போயிட்டு வரேன். துர்கா தேவி காட்டுக்குள்ள ரொம்ப தூரம் தூக்கிட்டு போனதுக்கு அப்புறம் திடீர்னு ஒரு இடத்துல நின்னாங்க. அந்த இடத்துல நிறைய ஆபத்தான சக்திகள் இருக்கு. அம்மா துர்கா தேவி, உங்களுக்கு என்னாச்சு? எதுக்காக காளிதேவி இந்த இடத்துல வச்சிருக்கீங்க? இந்த இடத்துல தீய சக்தியான ராஜேஷனோட ஆவி இங்கதான் சுத்திட்டு இருக்குன்னு சொல்லுவாங்க. வாங்க போலாம். சரி சரி, நானே தூக்குறேன். இந்த இடத்த விட்டு போயிடலாம். வாங்க தேவி. ஏய் நிறுத்து, நான் சொல்றேன்ல, கேட்க மாட்டியா? அவங்கள தூக்காத. என்னாச்சு தேவி, என்னாச்சு இப்படி சொல்றீங்க? இவ்வளவு நல்லா தானே இருந்தீங்க, என்னாச்சு உங்களுக்கு? யாரடி துர்கா தேவி? என்ன பார்த்தா துர்கா தேவி மாதிரியே தெரியுது. நல்லா பாரு நான் யாருன்னு. அப்பதான் அந்த துர்கா தேவி அந்த பல்லரிக்கியா மாறினாங்க. இவ்வளவு நேரம் துர்கா தேவி வேஷத்துல இருந்தது அந்த பல்லரிக்கி தான். எல்லாரும் நல்லா ஏமாந்தீங்கல்ல, ஏமாறுங்க. இனிமேட்டு எப்படி உங்க மகாகாளியை காப்பாத்த போறீங்க? ஏ பல்லரிக்கி, நீ தாண்டி ஏமாந்து நிக்கிற. இப்படி நடக்கணும் முன்னாடியே சிவபெருமான் எங்க கிட்ட சொல்லிட்டாரு. கருமாரியம்மனே, துர்கா தேவி மேல எதிர் சக்தி அடிக்குது. அவங்க மேல எனக்கு ஏதோ சந்தேகம் இருக்கு. இந்தாங்க மந்திரத்தின் நீர். ஏதாவது ஆபத்து ஏற்பட்டா அவங்க மேல வீசிருங்க. ஏ பல்லரிக்கி, இந்த மந்திரத்தின் நீர் அவன் மேல வீச போற. வேண்டாம் வேண்டாம், அந்த மந்திரத்தின் நீர் மேல போடாத. நான் இப்பவே போயிடுறேன். அந்த மந்திரத்தின் நீரை போட்டதால அந்த பல்லரிக்கி ஓடிட்டா. கருமாரியம்மன் தான் சக்தியை கொண்டு போய் மகாகாளி கொடுத்தாங்க. மகாகாளி கொஞ்சம் கொஞ்சமா எந்திரிச்சாங்க. ஏதோ ஒரு தீய சக்தி என்ன தடுத்துக்கிட்டே இருக்கு. என் சக்தியை வெளியில கொண்டு விடாம சீக்கிரம் ஹனுமான வர சொல்லுங்க. ஹனுமானாலதான் தடுக்க முடியும். கருமாரியம்மன் போய் ஹனுமான கூட்டிட்டு வந்துட்டாங்க. ஹனுமான் வந்து சேர்ந்தாரு. மகாகாளி, நீங்களா? உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கு என்னாச்சு? கருமாரியம்மா, என்னாச்சு சொல்லுங்க. ஹனுமானே, சீக்கிரம் வந்துட்டீங்களா? மகாகாளிக்கு ஏதோ ஒரு பிரச்சனை. நான் என் சக்தி பாதி சக்தியை கொடுத்தும் ஏதோ சக்தி தடுக்குதுங்கிறாங்க. நீங்க தான் வந்து என்ன பிரச்சனை பாக்கணும், பாருங்க. சரி சரி, நான் பாக்குறேன். காளி தேவியோட மாலையே இல்லையே, இது என்ன வித்தியாசமா இருக்கு? என்னது இது? கருமாரியம்மா, இந்த மாலை எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்க. என்ன ஹனுமான், இந்த மாலையா? காளிதேவி கழுத்துல மாலை இல்லைன்னு சொல்லி கடம்பன் தான் இந்த மாலை எடுத்து போட்டானே. சரி, அந்த மாலை எடுத்து இப்ப சரியா நினைக்கிற கருமாரியம்மா, நான் போய் எடுத்துறேன். நான் போய் தொடறேன். என்னாச்சு? எடுக்கவே முடியல. இருங்க, மறுபடியும் ட்ரை பண்றேன். என்ன எடுக்கவே முடியல? என்னாச்சு? இந்த மாலை எடுக்கவே முடியல. அந்த மாலையை போட்ட கடம்பனை நான் போய் பாக்குறேன். கடம்பா கடம்பா, கடம்பனை கல்லா மாத்தி வச்சிருக்காளா அந்த பல்லரிக்கி? அந்த கடம்பனத்தை கைய வச்சு ஹனுமான் நார்மலாக்கிட்டாரு. கடம்பா, அந்த மாலைனாலதான் பிரச்சனை. அந்த மாலை நீதான் கொண்டாந்து போட்டிருக்க. என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. அப்பதான் அந்த கடம்ப என்ன நடந்துச்சுன்னு சொன்னோம். சுமார் 150 வருஷத்துக்கு முன்னாடி அந்த மகாமுனி அம்மா கோரிக்கை கீழே இருந்து தவம் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த தவம் யாருக்காகனா விநாயகரை நோக்கி கடுமையான தவம் இருந்தாங்க. அந்த கடுமையான தவத்தை பார்த்து விநாயகர் வந்து சேர்ந்தாரு. ஏ மகாமுனி, எதுக்காக
வருஷமா தவம் இருக்கிற, என்ன வேணும்னு உனக்கு சொல்லு. கடவுள் விநாயகா, இந்த உலகத்தை ஆள்றதுக்கான காலகேய சக்தி எனக்கு வேணும். உனக்கு காலகேய சக்தி தானே வேணும், உனக்கு நான் தரேன். ஆனா இதை ஒரு முறை மட்டும்தான் பயன்படுத்த முடியும். நீ 2வது முறை பயன்படுத்த நினைச்சீங்கன்னா அழிஞ்சிருவ அப்படின்னு சொல்லிட்டு அந்த விநாயகர் போயிட்டாங்க. இது எல்லாமே ஓரமா ஒளிஞ்சு நின்று அந்த சாம்பல் பூவும் பல்லரிக்கும் பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. இந்த காலகேய சக்தியை நம்ம எப்படியாவது எடுத்தாங்கணுமே. இது ஆனா இப்ப எடுக்க முடியாது. இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி விட்டு மொத்தமா புடுங்கிடுவோம். இந்த சக்தியை புடுங்கிறதுக்கு இவளுக்கு ஒரு பொண்ணு இருக்கால, அவளை வச்சுதான் நம்ம கேம் ஆடணும். அப்படியே காலங்கள் உருண்டோடுது. ரொம்ப வருஷம் கழிச்சு வயசாகி அவங்க படுத்த படுக்கை ஆயிட்டாங்க. பாப்பா, என்ன ஏதோ தப்பா படுது, என்னால முடியல, இன்னும் கொஞ்ச நேரத்தான் இறந்துருவேன் நினைக்கிறேன். எனக்கு ஒரு காலகேய சக்தி கிடைச்சிருக்கு, அந்த சக்தியை நான் உனக்கே தந்துடுறேன். அம்மா அப்படிலாம் பேசாதீங்கம்மா, இப்படிலாம் சொல்லாதீங்க, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நீ ஒன்னும் பயப்படக்கூடாது, எப்பவுமே நான் இருப்பேன். அந்த கரகத்து மேல மட்டும் போய் கை வை, அந்த சக்தி உனக்கு கிடைச்சிரும். அப்படியே சொல்லிட்டு அவங்க இறந்துடுறாங்க. அந்த பொண்ணு போய் அந்த கரகத்து மேல கையை வச்சு அந்த சக்தியெல்லாம் அந்த பொண்ணுக்கு வந்துருச்சு. நான் நினைச்சது நடந்துருச்சு, எனக்கு எல்லா சக்தியும் கிடைச்சிருச்சு. அப்பதான் தெரியுது அந்த பொண்ணு தான் பல்லரிக்கின்னு. இந்த பொண்ணு ரூபத்துல அந்த பல்லரிக்கி தான் இருந்திருக்கா. அந்த பல்லரிக்கி அங்கேயே சக்தியை வச்சு ஒரு மந்திர மாலையை உருவாக்குறா. ஏ சாம்பல் பூதமே, சீக்கிரமா கருப்பசாமி கோயிலுக்கு போலாவா. இந்த மாலையை வச்சு எந்த சாமி மேல போட்டாலும் அந்த சக்தி நம்மளுக்கு கிடைச்சிரும். அப்பதான் கருப்பசாமி கோயில் இந்த வேல்ல அந்த மாலையை மாட்டி விட்டுறாங்க. அந்த நேரத்துலதான் மகாகாளிக்கு மாலை போடணுங்கிறதுக்காக கடம்ப ரொம்ப தூரம் அலைஞ்சிட்டு இருந்தான். நம்மளுக்கான நேரம் வந்துருச்சு காத்திருந்ததுக்கு. கடம்ப ஒரு மாலையை தேடி வந்துட்டு இருக்கான். இந்த கோயில் பக்கம் திருப்பி விடுற இந்த மாலை எப்படியாவது அவன்கிட்ட கொடுத்துருவோம் நம்ம. அந்த பல்லரிக்கு ஒரு பொண்ணா மாதிரி அந்த கடமை கிட்ட போனோம். மகாகாளிக்கு மாலை தேடி தானே வந்திருக்க. அங்க பாரு கருப்பசாமி கோயில் ஒரு மாலை இருக்கு, சீக்கிரம் எடுத்துட்டு போ. ஓஹோ, கருப்பசாமி கோயில்ல மாலை இருக்கா? நான் போய் உடனே எடுத்துக்கிறேன். கடம்ப அங்கிருந்து போய் வேல்ல இருந்த மாலையை மெதுவா கழட்டுறான். கழட்டிட்டு அங்கிருந்து ஊருக்குள்ள கொண்டுட்டு போய் மகாகாளி கழுத்துலயும் போட்டான். நடந்த எல்லாத்தையும் ஹனுமான்ட்ட சொல்லிட்டான். இதுதான் ஹனுமான் நடந்துச்சு. அந்த மாலையை கழட்டணும்னா நிறைஞ்ச அம்மாவாசையில பிறந்தவங்க வந்து காளிதேவி காலை தொட்டு கும்பிட்டாதான் இந்த மாலையை கழட்ட முடியும். இதெல்லாம் கேட்ட ஹனுமான் மகாகாளிட்ட வந்தாரு. சிவபெருமானும் வந்து சேர்ந்தாரு. சிவபெருமானே, இப்ப என்னதான் பண்றது? நேரம் ரொம்ப கம்மியா இருக்கு. ஹனுமான், கடமை சொன்னதை கவனிச்சியா? நிறைஞ்ச அமாவாசையில பிறந்தவங்க தான் வேணும்னு சொன்னானே தவிர அது மனுஷனங்களா இருக்கணும் அவசியம் இல்ல. அது எந்த உயிரா வேணா இருக்கலாம். நிறைஞ்ச அமாவாசையில பிறந்த உயிரினம் எது வேணாலும் இருக்கலாம். வா, காட்டுக்குள்ள போய் தேடலாம். சிவபெருமானே, இங்க பாருங்க, அந்த மாடுதான் நிறைஞ்ச அமாவாசையில பிறந்திருக்கு. இந்த மாட்டுக்கிட்ட உதவி கேட்கலாம். ஏய் மாடே, உங்ககிட்ட ஒரு உதவி கேட்டு வந்திருக்கோம். தயவு செய்து காளிதேவி காலில் விழுந்து வணங்கு. காளிதேவி காலில் விழுந்து வணங்குறது என்னோட பாக்கியம். வாங்க போலாம். அந்த மாட்டை கூட்டிட்டு அங்க இருந்து காளிதேவிட்ட வந்தாங்க. அந்த மகாகாளி காலில் விழுந்து அப்படியே அந்த மாடு வணங்குச்சு. ஹனுமான், அந்த மாடு வணங்கிருச்சு, இப்ப போய் அந்த மாலையை எடுங்க. அந்த ஹனுமான் போய் அப்படியே மகாகாளி கழுத்துல இருந்த மாலையை எடுத்துட்டாரு. அந்த மாலை எடுத்தவனே காளிதேவிக்கு மறுசக்தி கிடைச்சிருச்சு. சிவபெருமானே, என்னை காப்பாத்துனதுக்கு ரொம்ப நன்றி. நான் இப்பவே ஊருக்குள்ள போறேன். குழந்தைங்களா, யாரும் பயப்படாதீங்க, உங்களுக்காக தசரா பண்டிகை கூட நான் வந்துட்டேன். மகாகாளி, உங்களை தாக்குன அந்த பல்லரிக்கு சாம்பல் பூதமும் காட்டுக்குள்ள இருக்காங்க, போய் அழிச்சிட்டு வாங்க. அச்சச்சோ, அந்த மகாகாளி வந்துட்டாலே நம்மள அழிச்சிருவா. சீக்கிரமா இந்த மந்திர மரத்துல ஏறிடலாம், யாருனாலும் கண்டுபிடிக்கவே முடியாது. அந்த 2 பூதம் மரத்துல ஏறிச்சு. ரொம்ப தூரம் தொலைவுனதுக்கு அப்புறமும் மகாகாளினால கண்டுபிடிக்க முடியல. ஒரு இடத்துல நின்றுச்சு. அந்த இடத்துல கீழே பார்த்தா அப்பதான் தெரியுது சாம்பல் பூதத்தோட காலடி தடம் இருக்கு. அந்த காலடி தடத்தோட மண்ணை வச்சு கிழக்கு திசை நோக்கி போகணும்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. கடைசியா அந்த மரத்தையும் கண்டுபிடிச்சிட்டாங்க. சக்தியை வச்சு அந்த மரத்தை ஆட்டுனாங்க. என்னது, யாரோ இந்த மரத்தை போட்டு ஆட்டுறாங்களே, என்னால நிக்கவே முடியல, கீழே விழுக போறேன். அந்த 2 பூதமும் தொப்புன்னு வந்து கீழே விழுந்துருச்சு. கடைசியில பார்த்தா அந்த மகாகாளியோட கால் கீழேயே விழுந்துருச்சு. அச்சச்சோ, நம்ம காளிக்கிட்டே கடைசியில மாட்டிக்கிட்டோம், என்ன பண்றது? காளி, எங்களை விட்டுருங்க, உங்களை மன்னிப்பே கிடையாது, உங்களை நான் இப்பவே அழிக்க போறேன். அந்த மகாகாளி அந்த 2 பூதத்தையும் அடிச்சிட்டாங்க. குழந்தைங்களா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.